ஹலோ வர்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். ரீசெண்டாக எல்லார் வீட்லேயும் இந்த வாட்டர் எலிமினேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, வாக்காளர் கணக்கீட்டு படிவம். இதை ஈஸியாக ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க. அதாவது மேலே உள்ள காலமை நீங்கள் ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடுவீங்க. கீழே 2 காலம் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. இதை எப்படி ஃபில்லப் பண்ணுறது, இதில் உள்ள டீட்டெயில் எப்படி ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது 2002 இல்லைனா 5 நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா, இல்லைனா உங்களோட ஃபாதர் இல்லை மதர் நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் 2002 நடந்த எஸ்ஐஆரில் இல்லைனா 2005 நடந்த எஸ்ஐஆரில் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்துக்கோங்க, voters.eci.go.in. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆனதும் ரைட் சைடில் இதில் சர்வீஸ் கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. அடுத்து வியூக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக், ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும், அதனால் சர்ச் பை எபிக் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் என்டர்வியூர் எபிக் நம்பர் அசான் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்குது. கடைசியாக நடந்த எஸ்ஐஆரில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த நம்பர் இதில் என்ட்ரு பண்ணலாம். ஒருவேளை தெரியலைன்னா அதை விட்டுட்டு கீழே என்டர்வியூர் கரண்ட் எபிக் 2025 உள்ள எபிக் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோடு கீழே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ இதில் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துட்டு, ஸோ இப்படி வந்தால் 2002 2005 நடந்த எஸ்ஐஆரில் உங்களோட நேமு அந்த வாட்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்ததுன்னா கீழே உள்ள மாதிரி இதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். உங்களோட ப்ரீவியஸ் எபிக் நம்பரு, உங்களோட அசம்பிளி நேமு, பார்ட் நம்பர், சீரியல் நம்பரு, உங்களோட நேமு, உங்கள் ரிலேஷன் நேமு, இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த டீட்டெயிலை நோட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் எலிமினேஷன் ஃபார்மில் இந்த லெஃப்ட் சைடு உள்ள ஃபஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீழே உள்ள காலமில் நீங்கள் அந்த டீட்டெயிலாம் இதில் ஃபில்லப் பண்ணிடுங்க. அடுத்து ரைட் சைடில் உள்ள காலம், ரைட் சைடு பாட்டமில் இருந்த காலத்தில் உங்களோட அப்பா இல்லைன்னா அம்மாவோட பேர் அந்த லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலை இதில் ஃபில்லப் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் அப்பா இல்லைனா உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரியும் அப்படின்னா சர்ச் பை எபிக் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலை, அந்த ஓட்டர் ஐடி எங்கேயும் மறந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் சர்ச் பை நேம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ இதில் நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது. இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 2002 இல்லை 2005 உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா டிஸ்ட்ரிக் பிரிச்சுட்டாங்க, அதனால் அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் இதில் இருக்காது. அந்த நேரத்தில் உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்கள் அப்பா அல்லது அம்மாவோட ஓட்டர் ஐடியில் உள்ள டிஸ்ட்ரிக் எதுவோ அதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த எலக்டர், இதில் உங்களோட அப்பா இல்லட்டா அம்மா பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். ஒருவேளை அது தப்பாக இருந்தால் நீங்கள் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி டைரெக்டாக தமிழ்லேயே டைப் பண்ணிடுங்க. அடுத்து அவங்களோட ஃபாதர், மதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு, அதாவது அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களோட ஃபாதர் பேர் இருக்கா இல்லைனா மதர் பேர் இருக்கா இல்லை ஹஸ்பண்ட் பேர் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தெரியலைன்னா இதை கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்களோட நேமே இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுவுமே தமிழில் தான் கொடுக்கணும். அடுத்து கீழே அவங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் கோடு, கீழே உள்ள வெரிஃபிகேஷன் கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது நீங்கள் கொடுத்த தொகுதியில் அதே நேமில் அதே ஃபாதர் நேமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்திருக்கு. இதில் உங்கள் அப்பாவோடது அம்மாவோடது எதுவோ அதை கரெக்டாக சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஒருவேளை இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த லாஸ்ட்டாக உள்ள வியூ டீட்டெயில் இருக்குல்ல, அதில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் அவங்களோட ஓட்டர் பூத்து, அதாவது எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க அந்த ஓட்டர் பூத்து நேம் வரும், அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருந்தால் இதில் உள்ள ப்ரீவியஸ் எபிக் நம்பரு, அசம்பிளி நம்பரு, பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வாட்டர் எலிமினேஷன் ஃபார்மில் அவங்களோட டீட்டெயிலாக கரெக்டாக ஃபில்லப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு 2002 இல்லைனா 2005 நடந்த எஸ்ஐஆரில் உள்ள ஓட்டர் லிஸ்ட்டு, ஃபுல் ஓட்டர் லிஸ்ட்டுமே, உங்கள் ஊரில் உள்ள ஃபுல் ஓட்டர் லிஸ்ட்டுமே, ஓட்டர் பூத்தில் உள்ள ஃபுல் ஓட்டர் லிஸ்ட்டுமே உங்களுக்கு வேணும்னா அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சர்ச் பை எலக்டோரல் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் இப்போது எப்பப்போல்லாம் இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடந்ததோ அதோட லிஸ்ட்லாம் கொடுத்து கீழே அதோட டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா 2002 உள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு 2005 வேணும்னா அதுக்கு மேலே இருக்கும்.
இப்போ 2002 உள்ள ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட்டாக உள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 2002 உங்களோட மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாகம் எண் பெயர், அதாவது 2002 உங்கள் ஊரில் உள்ள மொத்த ஓட்டிங் பூத்தோட லிஸ்ட் வரும். இதில் எந்த ஓட்டிங் பூத்தில் உள்ள ஓட்டர் லிஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட வெரிஃபிகேஷன் கோடு இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஓட்டிங் பூத்தில் உள்ள ஃபுல் ஓட்டர் லிஸ்ட்டுமே டவுன்லோட் ஆகிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைல் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பிரிவு அப்படின்னு இருக்கும். அடுத்து வாக்காளர் பெயர் இருக்கும். அடுத்து அவங்களோட தந்தையார் கணவர் பெயர் இருக்கும். அடுத்து அவங்க ஆனா பெண்ணா, அவங்க ஏஜ், கடைசியாக அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். இதுதான் பழைய ஓட்டர் ஐடி நம்பரு. இதே மாதிரி உங்கள் ஊரில் உள்ள மற்ற ஓட்டிங் பூத்தில் உள்ள ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.